அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரொம்ப ருசியான கனவா தொக்கு எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் மசாலா எல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்துருக்கிறேன். தனி மிளகாய்த்தூள் எடுக்கிறீங்கன்னா நல்ல காரமாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்தாலே போதும். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தால் கூட ஓகே தான். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு அரை லெமனையும் புழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்து மசாலாவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்த 1 கிலோ கனவாவை சேர்த்து கனவாவோட இந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கடகடன்னு செஞ்சிடலாம். இப்போ கடாயில் 4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு பொரிக்கிறதுக்கு எந்த எதுவுமே தேவையில்லை. கருவேப்பிலை மட்டும் சேர்த்து பொரிங்க. அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு பின்னாடி 20 சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு வெங்காயம். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கனவா மசாலாவை இதில் சேர்த்துட்டு இதையே கொஞ்சம் அலசி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி தேவையில்லை. இது நிறையிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ஏன்னா இதிலேருந்தே தண்ணி விடும். இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, குயிக்காக வெந்துடும். இப்போ கனவா நல்லா வெந்து இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த திக்காக இருக்கிறதோட ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணலாம். இன்னும் சுருள இறக்கி நல்லா அந்த கனவா மட்டும் இருக்கிற மாதிரி, மசாலாவும் கனவாவும் மட்டும் இருக்கிற மாதிரி நீங்கள் இருந்தாலும் பண்ணலாம். எனக்கு இந்த மாதிரி நல்ல திக்கானதுக்கு பின்னாடி நான் அடுப்பு ஆஃப் பண்ணேன். இந்த மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு தொக்கு மாதிரி கிடைக்கும். இல்லை கொஞ்சம் தண்ணியோடு இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி கிடைக்கும். இது கூட ரசம், சாம்பார் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சுருக்குன்னு காரசாரமாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ ரொம்ப ருசியான கனவா தொக்கு ரெடி. இதே மாதிரி நிறைய ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபி நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனூஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.